தம்முடைய குமாரனை இவ்வளவுக்கு கொடுத்ததுனாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் மேல் சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே சிலுவையிலே அதை சுமந்து எங்களுக்காய் பரிகளித்தார். நாங்கள் 1000 தெய்வங்களிடையே கடந்து சென்று பலிகளை செய்கிறோம், விரதங்களை இருக்கிறோம், எத்தனை காரியங்களை செய்கிறோம். அவைகள் எல்லாம் ஒரு காலம் ஒரு போதும் உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் என்று விடுதலைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பினீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாய் எல்லா கட்டுக்களிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா கண்ணீர்களிலிருந்தும் பெரிதான ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என் தகப்பன் உங்களை எதிர்பார்க்கிறார், கண்ணீரோடு எதிர்பார்க்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்வாரியிலே அவர் சிந்தின அந்த ரத்தம் இந்நாளிலும் இந்த நிமிஷம் வரை உங்களுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அலட்சியப்படுத்துகிற ஒவ்வொரு நடையும் உங்களை தேவன் மரணத்துக்கு ஏதுவாக நடத்துவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாங்கள் இந்த காலத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் ஒரே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்தினால் உண்டான மீட்பு உங்களுக்கு வர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பான தேவனை நோக்கி பாருங்கள், அவருடைய மகத்துவங்களை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்காக பட்ட அடிகளை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக சிலுவையிலே சுமந்தார், அவர் உங்களுக்காக கண்ணீர் விட்டார், அவர் உங்களுக்காக கதறினார். ஒரு காலம் அவைகளை பாரமாக அவர் எண்ணவில்லை. அவர் உங்களுக்காக கடந்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்த தேவனை நீங்கள் அறியும்படிக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். நித்தியமானது உங்களுக்கு வேண்டுமானால், நித்திய ஜீவனை நீங்கள் பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை மெய்யான தேவனாய் உங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஏக்கங்களுக்காக, உங்கள் வேதனைகளுக்காக, கண்ணீர்களுக்காக எல்லாவற்றிற்கும் அவரே மருந்தாக காணப்படுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய சந்ததி சந்ததியாய் தலைக்கும் வரைக்கும் அவர் உங்களோட ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவரோடு கூட இருந்து அவர் வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களானால் தேவன் உங்களை ஜெயமான வாழ்க்கைக்குள்ளும், சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளும், எல்லோரோட சமாதானமான வாழ்க்கைக்குள்ளும் கடந்து கொண்டு போக, கடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை ஒரு விசை நோக்கி பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.